My dear friends, my dear masters and my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் பிஎஸ்எஸ்எம், பிஎம்சி மற்றும் சத்யம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மை டியர் மாஸ்டர்ஸ், ஒரு யோகி என்பவர் எவ்வளவு விழிப்புணர்வுடன் வாழ்க்கை என்பது வாழ்வார்கள் அப்படின்னா, சூட்சமமான மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது அவங்க ஃபாலோ ஆகும். அவங்க தினந்தர வாழ்க்கையை என்னென்ன செய்கிறார்களோ ஒவ்வொரு செயலியும் ஆழமான அந்த 100% மைண்ட்ஃபுல்னஸ் ஸ்டேட் அப்படின்றது மெயின்டைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எழுந்திரிச்ச உடனே நாம் எல்லோரும் என்ன செய்கிறோம்? ப்ரஷ் பண்ணுறோம். அவங்க ப்ரஷ் பண்ணும்போது அது கோல்கேட் ஆகட்டும், பெப்சோடென்ட் ஆகட்டும், இல்லை ஏப்ப குச்சி ஆகட்டும், அதில் பண்ணும்போது 100% டேஸ்ட், 100% அந்த வாசனை, இது எல்லாத்துலையுமே அவங்க 100% கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமில் கூட அவங்க மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது ஃபாலோ ஆவாங்க மாஸ்டர்ஸ். இது என்ன சார், ரெஸ்ட் ரூமில் கூட மைண்ட்ஃபுல்னஸ்ஸா அப்படின்னும் போது, எஸ், அவங்க எங்கே இருந்தாலும் சரி அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ரெஸ்ட் ரூம் எதுக்கு போகிறோம்? முதலாவது பாயிண்ட்டு, அதை பேர்லேயே இருக்கு, ரெஸ்ட். அது யூஎஸ் டேர்ம்ஸில் ரெஸ்ட் ரூம் அப்படின்வாங்க. ஸோ உள்ளே உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம்? எல்லாம் கிளியர் பண்ணிக்கணும். 100% கிளியர் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது அவங்க செக் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு குரலையும் கிளீன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது கவனம் என்பது அந்த அளவுக்கு சூட்சமமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஈட்டிங், அதாவது சாப்பிடும்போது, காலையில் உணவு சாப்பிடும்போது அங்கேயும் திரும்பி அவங்க மைண்ட்ஃபுல்னஸ் என்பது ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பெரிய தவறு என்ன செய்கிறோம் அப்படின்னா, பசி இவ்வளோண்டு இருந்தால் இவ்வளோண்டு சாப்பிடும். ஆனால் யோகி என்பவர் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இவ்வளோ பசி இருந்தாலும் இவ்வளோ உணவு சாப்பிட்டு அதுலேயே அவங்க கம்ப்ளீட்டாக சத்துக்கள் எல்லாமே தேவையான அளவுக்கு எடுப்பாங்க. இது எப்படி அப்படின்னா, ஸ்ரீகிருஷ்ணர் மகாபாரதத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நண்பர்கள் எல்லாருமே வருவாங்க வீட்டுக்கு, உணவுக்காக வருவாங்க. வீட்டில் பார்த்தா எதுவுமே இருக்காது. அப்ப என்ன செய்வான் ஸ்ரீகிருஷ்ணர்? அது ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாது, என்ன இருக்குதோ அது பண்ணி கொடு அப்படின்னு. எல்லாம் அந்த உடம்பு எல்லாமே பார்த்தா ஒரே ஒரு ரைஸ் மட்டும்தான் இருக்கும். சரி, அது கொண்டு வா அப்படி. சரி, கொண்டு வந்து அது கொடுத்தாக்கா, அது ஒரே ஒரு ரைஸ், அது சாப்பிட்டாக்கா எவ்வளோ திருப்தியோட சாப்பிடுவாங்க அப்படின்னா, அந்த ஒரே ஒரு துளி ரைஸ் மூலமா இவங்க சாட்டிஸ்ஃபை ஆக்கி அங்க வந்த ரிஷிவர்கள் எல்லாமே அவங்களுடைய வயிறு சாட்டிஸ்ஃபை ஆன அளவுக்கு அது ரசிச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கும் அது ஜாஸ்தியாகும். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் என்பது அவ்வளோ ஆழமானது. நீங்க வேணும்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு திராட்சை, காஞ்ச திராட்சை ஒன்று ஜாஸ்தி வேணும் சொல்லியிருக்காங்க. அப்படி 100 கிராமு 50 கிராமு அந்த மாதிரி கிடையாது. ஒரே ஒரு காஞ்ச திராட்சை நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு சாப்பிடாதுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது ஒரே ஒரு கிரேப்ஸ் முதல்ல கண்ணில் பாருங்க. ஒரு 1 minute கண்டினியூஸாக பார்க்கணும், வேற எதுவுமே பார்க்கக்கூடாது. அது என்ன கலர் இருக்கு, அது மேலே இருக்கும் அந்த ரிங்கிள்ஸ் எப்படி இருக்கு, அது எல்லாமே பாருங்க. அது ஆனதுக்கு அப்புறம் கையில் ஃபீல் பண்ணிக்குவோம். ஒரு நிமிஷம் கையில் ஃபீல் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தோல் இருக்கு இல்லையா, அதோட நல்ல டச் பண்ணி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஸ்மெல் பண்ணுங்க. அது ஒரே ஒரு திராட்சை பழம், அவ்வளோதான். அதில் ஸ்மெல் பண்ணுங்க. அது ஆனதுக்கப்புறம் சவுண்டு பாருங்க. அதில் என்ன வருது சார் சவுண்டு அப்படின்னு சொல்லாதுங்க. நமக்கு கேட்குற ஒரு அக்யூரேட் காது இருக்கணுமே தவிர்த்து அதில் கூட சவுண்டு வருது. அது சவுண்டு பாருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக இங்கே லிப்ஸ் இருக்கும் இல்லையா, அது மேலே வச்சு ஒரு 1 minute ட்ரை பண்ணேன். இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய நாக்கு இருக்கும் இல்லையா, டங்கு, அது ப்ரிப்பேர் ஆகும். புது வேணும் இப்போ எனக்கு அப்படின்னு சொல்லி. இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உள்ள இன்னொருத்தர் இருப்பான், வயிறு, அவன் ரெடி ஆகும். எனக்கு ஏதோ வருது அப்படின்னு சொல்லி. ஸோ 1 minute ஆனதுக்கு அப்புறம் உள்ள நம்ம வாய்க்குள்ள போட்டு 5 நிமிஷம் சாப்பிடும். உடனே கச்சு அப்படின்னு சொல்லி மென்னக்கூடாது. ஃபீல் ஆகணும். கண்ணை மூடி ஃபீல் ஆகும். ஃபீல் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய தொண்டை
நம்முடைய வயிறு, இது எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக ஒரு வாட்டி மென்னி அதில் வரக்கூடிய அந்த ஜூஸஸ் மட்டும் உடனே சாப்பிடக்கூடாது. அது திரும்பி வாய்க்குள்ள ஃபுல்லாக எவ்வளோ நல்ல டேஸ்ட் இருக்கோ அது எல்லாமே ஒவ்வொரு செல்லும் நம்ம நாக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அந்த ஃபீல் ஆகும். அது ஆனதுக்கப்புறம் மெதுவாக அது ஸ்வாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி 5 நிமிஷம் ஒரே ஒரு திராட்சை பழம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. 5 சென்சஸ் 5 மினிட்ஸு, வாயில் 5 நிமிஷம் 5 மினிட்ஸு, மொத்தமாக 10 மினிட்ஸ் ஒரு பழம் நீங்கள் சாப்பிட்டு அது ஆனதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் ஒரு பிளேட்டில் உங்களுக்கு கொண்டு வந்து வச்சாலும் நீங்கள் சாப்பிட மாட்டேன். 100% திஸ் இஸ் அன் சேலஞ்ச். எதுக்காக அப்படின்றீங்க அப்படின்னா, நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது என்னுடைய சென்சஸ் இவ்வளோ அற்புதமாக இருக்கு, இவ்வளோ ஆழமான டீட்டெயில்ஸ் என்பது பார்க்கறது தன்மையில் இருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கே தெரியல. சாப்பிட்றதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் வேற எதுவுமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மனசே வரல எனக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தமான நிலையில இருந்துச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்வாங்க. ஸோ ஒரு யோகி என்பவர் ஒரு நாளுக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுவாங்க. அந்த உணவுல கூட இவ்வளோ மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இவ்வளோ மட்டும் சாப்பிடும்போது, அந்த அளவுக்கு மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடும்போது இவ்வளோண்டு உணவு அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தேவையான அளவுக்கு அந்த எனர்ஜி என்பது கொடுக்க முடியும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதே போல் ஒரு யோகி என்பவர் நடக்கும்போது வெளியில வரும் அந்த வரக்கூடிய காற்று, அந்த செடி கொடி மேலே உட்கார்ந்து பாடல் பாடும் அந்த பறவைகள், அது ஒவ்வொரு விஷயம் கவனம் என்பது கொடுப்பாங்க. அவங்களுடைய உடல் உள்ள என்ன ஆகுது, 5 சென்சஸ் மூலமா என்ன உள்ள போகுது அப்படின்ற ஒவ்வொரு டீட்டெயிலுக்கும் அவங்க கொடுப்பாங்க. எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரே இடத்துல உட்காந்து இது என்ன செடி, இது எத்தனை நாளாக இருக்கு, இது என்ன கலரு, இந்த மாதிரி கிடையாது. ஒரு யோகி என்பவர் பாருங்க, ஒரு புக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் ஒரு 10 to 30 செகண்டுக்குள்ள எல்லாமே பார்த்துருவாங்க. அதே போல் இங்கே எல்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே 2 செகண்ட்ல கவனம் என்பது முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது ஒரு ப்ராக்டிஸ் என்பது கொண்டு வந்திருப்பாங்க. யாராச்சும் வந்து அவங்க கூட பேசுறாரு அப்படின்னா, இவங்க எதுக்காக வந்திருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்ற விஷயம் மொத்தமாக அவங்களுக்கு தெரியுது. சில விஷயங்கள் எல்லாமே மைண்ட்லெஸ்னஸ்ல தெரியுது, சில விஷயங்கள் எல்லாமே மைண்ட்ஃபுல்னஸ்ல தெரியுது. ஆன்மீகம் என்பது வெறும் உட்கார்ந்து தியானம் பண்ணி உள்ள இருக்கும் நோய்கள் எல்லாமே கிளியர் பண்றது மட்டுமே கிடையாது மாஸ்டர்ஸ். ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னாலே ஒரு அற்புதத்துக்கு மேல ஏதாவது இருக்கும் அப்படின்னா அதுதான் ஆன்மீகம். நீங்க என்ன வேணுமோ கேட்குறீங்களோ அது எல்லாமே கொடுக்கப்படும். பட் அது வாங்கி நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றது தான் முக்கியமானது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட், ஒரு யோகி என்பவர் 100% அவங்களுடைய வாழ்க்கையில மைண்ட்ஃபுல்னஸ் மற்றும் மைண்ட்லெஸ்னஸ் ரெண்டுமே இருக்கு. எங்கெங்க எல்லாமே 100% மைண்ட்ஃபுல்லா இருக்கிறோமோ அங்கே எனர்ஜி லெவல்ஸ் என்பது ஜாஸ்தியா இருக்கு. எங்கெங்க எல்லாமே மைண்ட்லெஸ்னஸ் அப்படின்றது ஜாஸ்தியா இருக்குமோ அங்கே அதர் ரியாலிட்டிஸ் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை என்பது ஜாஸ்தியா இருக்கு. அதுக்காக தினமும் நாம் எல்லோரும் மைண்ட்ஃபுல்னஸ் மற்றும் மைண்ட்லெஸ்னஸ் அப்படிங்கிற விஷயங்கள் ரெண்டுமே ஆராய்ச்சி பண்ணி கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை சுகமயமாகும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.